இந்திய சினிமா எத்தனையோ ஆகச்சிறந்த கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட நடிகர்களில் ஒருவர்தான் ராஜன் பி தேவ். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்தவர். இதுவரை 140க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். நகைச்சுவையோடு தனது கொடூர வில்லத்தனத்தை கச்சிதமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் ஆகச்சிறந்த கலைஞர்களில் இவரும் ஒருவர். ஆளை பார்ப்பதற்கு நகைச்சுவையாக இருந்தாலும் படத்தில் பார்க்கும் பொழுது இவரை விட கொடூரமான வில்லன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்னும் அளவிற்கு அவ்வளவு நேர்த்தியாக தனது கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடியவர். மேடை நாடகங்களில் நடித்து பிரபலமானவர். இயக்குனர் பாசில் இயக்கிய எண்டே மம்முட்டி குட்டியமாக்கு என்ற திரைப்படத்தின் மூலம் வாழ்க்கையை தொடங்கி தமிழில் சங்கர் இயக்கிய ஜென்டில்மேன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தென்னிந்தியா முழுவதும் இவரை தெரியாத ரசிகர்களே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு தனது நேர்த்தியான நடிப்பின் மூலம் ரசிகர்களை தன்வசம் வைத்திருந்தார். திரைப்படங்களில் கொடூர வில்லனாக நடித்திருந்தாலும் தன் வாழ்நாளின் கடைசி நாள் வரை நாடக கலைஞர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்து வந்தவர். தனது 59 வயதில் 2009ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். நடிகர் திலகன் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து தமிழ் சினிமாவிற்கு வந்து தமிழ் ரசிகர்களை கட்டி போட்ட மிக முக்கிய நடிகர்களில் திலகனும் ஒருவர். தமிழ்நாட்டில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான திரைப்படம் சத்திரியன். அந்த திரைப்படத்தில் திலகன் அருமை நாயகம் என்ற கதாபாத்திரத்தில் மிரட்டி இருப்பார். வில்லனுக்கான எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் குரலின் ஏற்ற இறக்கங்களை வைத்தே சிறப்பான நடிப்பை தந்திருப்பார். பன்னீர் செல்வம் என விஜயகாந்தை அவர் அழைப்பதை ரசிக்கும்படியாக இருக்கும். மேலும் மேட்டுக்குடி திரைப்படத்தில் ஊரையே ஏமாற்றும் சாமியாராக அருமையான நடிப்பை தந்திருப்பார். கள்ளழகர் திரைப்படத்தில் ஒரு இஸ்லாமிய பெரியவராக நடித்து படத்திற்கு சிறப்பு செய்திருப்பார். மலையாளத்தில் மிமிக்ரி செய்யும் கலைஞர்கள் பலரும் திலகனை போல மிமிக்ரி செய்ய திணறுவார்கள். திலகனின் மொழி உச்சரிப்பும் உடல் மொழியும் மிகவும் மாறுபட்டது. யாருடனும் ஒப்பிட முடியாது. பல தேசிய விருதுகளை தனது நடிப்பு திறமையால் வென்றவர் திலகன். 2009ஆம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து சிறப்பித்தது மத்திய அரசு. இதுவரை 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் திலகன் கடந்த 2012ஆம் ஆண்டு தனது 75 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். நடிகரும் இயக்குனரும் கதாசிரியருமான ஆர்.பி. விஸ்வத்தை பற்றி இப்போதைய தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அவ்வளவாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்ட சிவாஜி கணேசனே ஆர்.பி. விஸ்வத்தின் நடிப்பு திறமையை பார்த்து வியந்து போய் நடிப்பின் பிளாக் கோப்ரா என்ற பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்தினார். கோயமுத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆர்.பி. விஸ்வம் அறுவடை நாள் எனும் திரைப்படத்தின் மூலம் வில்லனாக அறிமுகமாகி தான் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே நடித்த அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டு இருப்பார். இவர் பெரும்பாலும் வில்லனாக மட்டுமே நடித்திருக்கிறார். ஒரே ஒரு திரைப்படத்தை தவிர. அந்த திரைப்படம் தான் மோகன் கதாநாயகனாக நடித்திருந்த உருவம். அந்த திகில் படத்தில் வரும் சாத்தானை பார்த்தால் பயம் வருகிறதோ இல்லையோ, மலையாள மந்திரவாதியாக வரும் ஆர்.பி. விஸ்வத்தை பார்த்தால் அனைவருக்கும் கொலை நடுங்கிவிடும். சீவலப்பேரி பாண்டி, அதர்மம் என பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்துக் கொண்டிருந்தவர் ஞானப்பழம் எனும் திரைப்படத்தை பாக்யராஜை வைத்து இயக்கியிருந்தார். சில வருடங்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டு மறைந்து போன ஆர்.பி. விஸ்வத்தை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தவில்லையோ என்ற வருத்தம் ரசிகர்களுக்கு எப்போதும் உண்டு.